Thursday evening உலகத்திலேயே ஃப்ரீயாக கிடைக்கிறது வந்துட்டு அட்வைஸ் தான். அதுவும் மற்றவங்க நம்மளுக்கு பண்ணும்போது அவ்வளோ செம்மையாக கடுப்பாகும். எனக்கு அப்படி கடுப்பாகிற விஷயத்தில் ஒன்று தான் இந்த வாக்கிங் போறியா, ஜாக்கிங் போறியா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜப்பியாக இருக்க, கொஞ்சம் குண்டாக இருக்க, இன்னும் நல்லா வாக்கிங் போ, அது சாப்பிடு இது சாப்பிடாத, டயட் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அவ்வளோ டென்ஷன் ஆகும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்களேன், எதுக்கு என்ன நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணுன்னெல்லாம் தோணும். ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் கிராஸ் பண்ணி வந்துடுவேன். சொல்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வேணா அட்வைஸுங்கிறது தானே, ஃப்ரீயாக தானே, அதனால் நம்மளுக்கு பண்ணிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு எப்படி பிடிச்சதோ, எப்படி லைஃப் ஸ்டைல் கொண்டுட்டு போகிறனோ, எது சாப்பிட்ணுன்னு தோணுதோ, எப்பப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அதெல்லாம் சாப்பிட்டு என்னோடய லைஃப் நான் ஜாலியாக தான் கொண்டுட்டு போவேன். சொல்கிறீங்களா, சொல்லிகிட்டே இருங்க. அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயமே அப்படி போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சொல்கிறவங்கெல்லாம் நம்ம கூட இருந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் பார்த்தா தான் தெரியும், எப்படி என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிறது. சும்மா வெளியே ரோட்டில் நின்று அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எதுவுமே வலிக்கு போகிறது கிடையாது. சொல்கிறது சொல்லிகிட்டே இருங்க. ஃப்ரீயாக தானே, சும்மா வார்த்தை தானே, வாயில் வர்றது என்ன வேணால் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்மளுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழணும். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான்.